நான் பேச போறது ஒரு சின்ன விஷயம் தான். இப்ப சமீபத்தில நடந்த ஒரு சின்ன விஷயம் தான். பெண்கள தூத்துனாக்கா கொடுமைப்படுத்துறாங்க, மாப்பிள்ளை கொடுமைப்படுத்துறாங்க, அம்மா வீட்ல கொடுமைப்படுத்துறாங்கன்னு. பெண்கள் மட்டும் என்னமோ அடங்கியா இருக்கிறாங்க இந்த காலத்து பெண்கள். முன்னெல்லாம் அவ்ளோ அடக்கம் ஒடுக்கமா பெண்கள்னா இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும்னு வீட்ல அத்தன பாட்டியிலருந்து, பெரியம்மாலருந்து, அம்மாலருந்து, அப்பாலருந்து எல்லாம் அவ்ளோ சொல்லுவாங்க. சரின்னு அதுக்கு தகுந்த மாரி நடந்தாங்க. இந்த காலத்துலலாம் யாரும் சொல்றதெல்லாம் யாரும் கேட்குற மாதிரி இல்ல. நாங்க எப்படி இருக்கிறோமோ, அப்படித்தான் நாங்க இருப்போம் அப்படின்னிட்டு தான் கல்யாணம் பண்ணிட்டு போதுங்க. அது கல்யாணம் எங்க நெறைய பண்ணுதுங்க. எல்லாம் லவ் பண்ணிக்கிட்டு ஓடுறதும், பண்றதும் நான் சொன்ன மாப்பிள்ளைய தான் கட்டிக்கணும். இப்படிதான் நெறைய நடந்துகிட்டு இருக்குது. ஒண்ணும் இல்ல. நான் இப்ப எதுக்கு சொல்ல வந்தேன்னா, நேத்து முந்தா நேத்து தான் ஒரு கல்யாணம் நடந்துச்சு. கல்யாணம் நடந்து அடுத்த நாளே ஃபோன் மேல ஃபோன் எடுத்து காதுல வச்சா ஃபோன் பேசிக்கிட்டே கிடக்குறா அந்த பொண்ணு. பேசிக்கிட்டே கிடக்குறா ஃபோனு. ஒண்ணு டீ குடிக்கிறியாம்மான்னு கேட்கறக்கு இல்ல, சாப்பிடுறியாம்மான்னு கேட்கறதுக்கு இல்ல, என்ன வேணும்னு கேட்கறதுக்கு இல்ல. வரும்போதெல்லாம் காதுல ஃபோன் வச்சுக்கிட்டே இருந்தா, அந்த வீட்டுக்கு வந்த அவங்களும் தான் எவ்வளோ நேரம் பொறுமையா இருப்பாங்க? சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க பார்க்கலாம். 1 மணி நேரம், 1 1/2 மணி நேரம் ஒருத்தர்கிட்ட ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கிறா அந்த பொண்ணு. கல்யாணம் பண்ணிட்டு வந்த புதுசு. 1 நாள் தான் ஆகுது. அவ்வளோ நேரமும் ஃபோன் பேசிக்கிட்டு இருந்தா, மாப்பிள்ளைக்காரன் சும்மா இருப்பானா? அ இல்ல அவங்க வீட்ல இருக்கிறவங்க தான் சும்மா இருப்பாங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். மாப்பிள்ளைங்க ஏதாவது செஞ்சாலோ, இல்ல மாப்பிள்ளை வீட்ல இருக்கிறவங்க ஏதாவது செஞ்சாலோ, அவங்க என்ன கொடுமைப்படுத்திட்டாங்க, அத அப்படி பண்ணிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்கன்னு வெளியில வந்து பெரிய பூகம்பமா பண்றீங்க. ஆனா நீங்க செய்றதெல்லாம் வெளியில வர்றதே இல்லையே! நீங்க அங்க என்ன செஞ்சீங்க? நீங்க என்ன பண்ணீங்கன்றதெல்லாம் வெளியில வர்றது இல்லையே! ஆனா எல்லா பொண்ணுங்களும் தப்புன்னு சொல்ல மாட்டேன். எல்லா ஆம்பளைங்களும் தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். எல்லா ஆம்பளைங்களும் அப்படிதான் இருக்காங்க. எல்லா பொம்பளைங்களும் அப்படிதான் இருக்கிறாங்க. இந்த காலத்து பொண்ணுங்க இன்னும் ரொம்ப மோசமா இருக்கிறாங்க. என்ன சொல்றதுன்னே தெரியல. ஒரு அடக்கம், ஒடக்கம், ஒரு எப்படி இருக்கணும், இடம், பொருள், லேபிள்னு ஒண்ணு இருக்குது. எ டைம் பார்த்து பேசணும், பண்ணணும். இருக்குதுல்ல. இப்ப தானே கல்யாணம் பண்ணின்னு வந்துட்ட. அதுக்குள்ள என்ன அவசரம்? பேசுவேன். இன்னும் நாள் இருக்குல்ல. பேசுறதுக்கு எவ்வளவோ இருக்குதுல்ல. இப்போ வந்து வீட்ல புது வீட்ல வந்து மாப்பிள்ளை எப்படி, அம்மா எப்படி, நாத்தனார் எப்படி, அவங்க இருக்கிறவங்க சொந்தக்காந்த எல்லாம் வந்திருப்பாங்க. அவங்ககிட்ட எல்லாம் பேசி 4 பேர் வருவாங்க பார்க்கறதுக்கு. அவங்ககிட்ட எல்லாம் பேசுறதுக்கு இருந்தா தானே ஃபோன்லயே இருந்தீன்னா எப்படி பேசுவாங்க? பார்த்துட்டு பார்த்துட்டு கம்முன்னு போவாங்க. என்ன சொல்லுவாங்க? வெளியில போய் கார் துப்பிட்டு போவாங்க. இதெல்லாம் தேவையா? இல்ல சொல்றேன் புரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் புரிஞ்சு நடங்க பொண்ணுங்களே! அப்படின்னு சொல்ல வரேன். வேற ஒண்ணும் இல்ல. எனக்கு ஒரு ஆதங்கமா இருந்துச்சு. அதனால சொல்றேன்.